இதுக்கு இது தெரிஞ்சவரை தான் கேட்ட மாதிரி இறைக்கலாம். ஆனால் திமுக நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் சார் மகளிருக்கு. இல்லைங்க, அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுக 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக நல்லது பண்ணியிருந்தா எம்ஜிஆரே இல்லை, திமுக நல்லது பண்ணியிருந்தா ஜெயலலிதாவே இல்லை, திமுக நல்லது பண்ணியிருந்தா விஜயகாந்த் இல்லை, விஜய் இல்லை, வைகோ இல்லை. அப்படி பார்த்தா காங்கிரஸ் நல்லது பண்ணிட்டு திமுக இருந்திருக்காரு. கம்யூனிசமே இல்லையா? கம்யூனிசம் இல்லை, நீங்க கம்யூனிசங்கிற பேர்ல அவர் வங்காளிசமா இருந்தார். ஜோதி பாசு கம்யூனிசங்கிற பேர்ல கேரளாவுடைய கம்யூனிசமா இருக்கு. மலையாளிசம், மலையாளிகளை தவிர யாரும் கேரளாவில் அரசியல் பண்ணிட முடியாது. மலையாளிகள் மலை பிளஸ் ஆளிகள். அதுதானே சார் சீமான் சொல்றாரு. சீமான் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க கடுமையாக எதிர்க்கிறீங்களே சீமான். சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய தமிழ் தேசியம் விஜயலட்சுமி வயிற்றில் தான் வளர்ந்தது, தமிழ்நாட்டில் வளரலை. தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்தா சார் 8.2% இல்லைங்க சார். அதாவது சாதி கட்சியை சொன்ன ராமதாஸும் 8 வந்தார், வைகோ திமுக உடைச்சிட்டு 8 வந்தார், விஜயகாந்த் 14 வந்தார். என்ன ஆனார்? ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் ஈழ போராட்டத்தில் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட அத்தனை பேரும் சீமா பின்னாடி போனான். அதுதான் சீமானுக்கான அந்த வாய்ப்பு. அதை அவர் தக்க வைக்கல. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் என்பது நீங்கள் சீமான் கட்சியில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவன் அடுத்த தேர்தல் இல்லை, அடுத்த தேர்தல் இருந்தவன் அதுக்கடுத்த தேர்தல் இல்லை, அதுக்கடுத்த தேர்தல் இருந்தவன் இப்போ ஆளே இல்லை. ஆனால் சீமானை வச்சு தானே சார் ஓட்டு? இல்லை, சீமானை வச்சு ஓட்டு இல்லை. சீமா ஒன்றும் பெரிய புத்தனோ காந்தியோ பிரபாகரன் கட்சிக்கு சார். தமிழ் தேசிய திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு, சீமானுக்கு அந்த வாக்கு இல்லை. அதனால சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் தோற்று முகம் கிழிந்து நிற்குது. டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. இன்றைய அரசியலை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். இந்த தடவை திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிச்சுட்டே இருக்கு, கடுமையான சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள் மீது சேற்ற வாரி அடிக்கிறான். அந்த அளவுக்கு மக்கள் கோவப்பட்டான். நீ வேல்முருகன் பேசிட்டு இருக்கும்போது பசிக்கிறது உட்காரியாங்கிறாரு. இவருக்கு பசிச்சா சட்டமன்றத்தை மூடிடணும், பொன்முடிக்கு பசிக்கலைன்னா சட்டமன்றத்தை திறக்கணும். நீங்கள் அங்கே மக்கள்லாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான். இலவச கரண்டை வாங்கிட்டு எல்லாம் 2 ஏசி வச்சுருக்கானுங்க. இது தெரிஞ்சவரை கேட்ட மாதிரி இறைக்கலாம். ஆனால் திமுக நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் சார் மகளிருக்கு. இல்லைங்க, அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுக 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக நல்லது பண்ணியிருந்தா எம்ஜிஆரே இல்லை, திமுக நல்லது பண்ணியிருந்தா ஜெயலலிதாவே இல்லை, திமுக நல்லது பண்ணியிருந்தா விஜயகாந்த் இல்லை, விஜய் இல்லை, வைகோ இல்லை. அப்படி பார்த்தா காங்கிரஸ் நல்லது பண்ணியிருந்தா திமுக இருந்திருக்காரு. இதுதான். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இப்போ கடைசியில் விஜய்க்கு பார்த்து பயப்படுது. அப்போ திமுக நீங்கள் ஜோதி பாசு 40 வருஷம் முதலமைச்சராக இருந்தார் வெஸ்ட் பெங்காலில். அவர் யாரை பார்த்து பயப்படல. என்ன காரணம்? நீங்கள் அங்கே வங்காளிகளுக்கான அதிகாரம் வங்காளிகிட்ட இருந்தது. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்பது ஒட்டு மொத்தமாக வங்காளிகளுடைய நலனை மட்டுமே பாதுகாத்தது. இப்போ இங்கே இல்லை, அப்படி இல்லை. கம்யூனிசமே இல்லையா? கம்யூனிசம் இல்லை, நீங்கள் கம்யூனிசங்கிற பேரில் அவர் வங்காளிசமாக இருந்தார். ஜோதி பாசு கம்யூனிசங்கிற பேரில் கேரளாவுடைய கம்யூனிசமாக இருக்கு. மலையாளிசம், மலையாளிகளை தவிர யாரும் கேரளாவில் அரசியல் பண்ணிட முடியாது. மலையாளிகள் மலை பிளஸ் ஆளிகள். அதுதானே சார் சீமான் சொல்றாரு. சீமான் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்களே சீமான். இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய என்ற ஒரு கொள்கை 25 வருஷம் எவனுமே வர முடியாத பண்ணி விட்டார். ஏன் சார் அப்படி? சீமானுடைய தமிழ் தேசியம் விஜயலட்சுமி வயிற்றில் தான் வளர்ந்தது, தமிழ்நாட்டில் வளரலை. தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்தா சார் 8.2% இல்லைங்க சார். அதாவது சாதி கட்சியை சொன்ன ராமதாஸும் 8 வந்தார், வைகோ திமுக உடைச்சிட்டு 8 வந்தார், விஜயகாந்த் 14 வந்தார். என்ன ஆனார்?
மக்கள் இன்னும் தூக்கி எறிஞ்சிட்டான். அதனால் சீமானுடைய 8.2% இது வர்ற தேர்தல் நிற்குமான்னு பாருங்கள். மாவட்ட செயலர் வரை கிளம்பி போயிட்டே இருக்கான். அப்போது நேற்று கட்சி ஆரம்பித்த கமலஹாசனுக்கு 4 புள்ளி வந்தது. டிடிவி தினகரை நான் இந்தியன் சிட்டிசனே கிடையாது, என் மேலே வழக்கு போட முடியாது, நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் சொன்னார், அவருக்கு 4 புள்ளி வந்தது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 புள்ளியெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லை. 20க்கு மேலே போனால் தான் அதிகாரம் உங்களுக்கு வரும், மக்களும் உங்களை பின்தொடர்வார்கள். அதனால் நீங்கள் எனக்கு தெரிந்து அதிமுகவில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் எம்பியாக இருந்தார் உதயகுமார், அதிமுக பீடல. மோடியா லேடியான்னு சொன்னாலும் அந்த அம்மா அந்த காலத்தில் உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற 500 கொடுக்குறாரு, தோற்று போயிட்டார். அப்போ அது ஊர் கூடத்தை போட சொன்னார். அவ்வளோ பயலோட 500 என்கிட்ட வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் எனக்கு சூடு சொரணை இருந்தால் என் பணத்தை திருப்பி கொடுத்துருனார். எவ்வளோ 500 திருப்பி வாங்கிட்டார். அவர் தான் எம்பி ஆனார். அந்த உதயகுமார் தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போது தமிழ்நாட்டுக்கு இந்த 8 புள்ளி 4 புள்ளி 1 புள்ளி இதெல்லாம் கணக்கிலே வராது. மக்களை பொறுத்தவரை மக்கள் நிரந்தரமாக யாரையுமே ஆதரித்ததே இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் ஈழ போராட்டத்தில் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட அத்தனை பேரும் சீமான் பின்னாடி போனான். அதுதான் சீமானுக்கான அந்த வாய்ப்பு. அதை அவர் தக்க வைக்கல. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் என்பது நீங்கள் சீமான் கட்சியில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவன் அடுத்த தேர்தல் இல்லை, அடுத்த தேர்தல் இருந்தவன் அதுக்கடுத்த தேர்தல் இல்லை, அதுக்கடுத்த தேர்தல் இருந்தவன் இப்போ ஆளே இல்லை. ஆனால் சீமானை வச்சு தானே சார் ஓட்டு? இல்லை, சீமானை வச்சு ஓட்டு இல்லை. சீமா ஒன்றும் பெரிய புத்தனோ காந்தியோ பிரபாகரன் கட்சிக்கு சார். தமிழ் தேசிய திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு. சீமானுக்கு அந்த வாக்கு இல்லை. யார் தமிழ் தேசிய அரசியலை சொன்னாலும், யார் தமிழ் தேசிய திமுக அதிமுகவை எதிராக விமர்சனம் செய்தாலும் அந்த வாக்கு வரும். அந்த வாக்கை நீங்கள் 8லேருந்து எப்போ 15 வருஷமாக 8க்கு மேலே ஏறவே மாட்டேங்குது. எங்கே போயிருக்கணும் நீங்கள்? திமுக 25% நிரந்தர வாக்கு, அதிமுக 25% நிரந்தர, 50% வாக்கு. இந்த 50% 15 வருஷத்தில் ஒரு 25% வளர்ந்துருக்கணும். தமிழர்களுக்கான அரசியல் தானே இது, திராவிடர்களுக்கான அரசியல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இத்தனை பேருக்குமான அரசியல். அது எப்போ நீங்கள் மொழிவாரி மாநிலம் வருவதற்கு முன்பு ஆன அரசியல். இப்போ தெலுங்குனுக்கு தனி அரசியல் இருக்குது, கன்னடனுக்கு தனி அரசியல், மலையாளிக்கு தனி அரசியல் வந்த பிறகு நீங்கள் திராவிடம் தோற்று போச்சு. தமிழர்களுக்கான அரசியலை சீமா முழுமையாக செயல்படுத்தியிருந்தாருன்னா 25% அரசியல் சீமானுக்கு பின்னாடி போயிடும். அதனால் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் தோற்று முகம் கிழிந்து நிற்குது. அதிமுகவுடைய பொதுக்குழு நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி எந்த சலசலப்பும் இல்லாமல் மிக அமைதியாக எடப்பாடியார் நடத்தி காமிச்சிருக்காரு. எடப்பாடியாருடைய தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஆரம்பத்திலேருந்து எதிர்பார்த்தது தானே. நீங்கள் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு நீங்கள் சசிகலா முதலமைச்சர் வேட்பாளர், சசிகலாவுடைய முதலமைச்சர் வேட்பாளரை பிஜேபி முடிவு கொண்டு வந்துருச்சு. ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு பிஜேபி தன்னுடைய விசுவாசியான ஓபிஎஸை கொண்டு வரணும்னு நினைக்குது. எடப்பாடி என்ன சொன்னார்? நான் ஓபிஎஸை விட உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன். அன்று பிஜேபியிடம் விசுவாசம் காட்டிய காரணத்தினால் ரெட்டையில் எலெக்ஷன் கமிஷன், கட்சி அலுவலகம், இப்படி முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து கட்சியினுடைய அத்தனை அதிகாரபூர்வமான அத்தனை பதவிகளும் எடப்பாடிக்கு தக்க வச்சது பிஜேபி. பிஜேபியோடு இனியும் இருந்தால் முதலமைச்சர் ஆக முடியாது. இதனால் பிஜேபியை விட்டு விலகி வருவதற்கு காரணம் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர் ஓட்டு 17% இருக்கு. இந்த 17%க்காக தான் அவர் வெளியே வந்தார். 21 தேர்தலில் எடப்பாடியை அதிமுக தொண்டை அத்தனை பேரும் நம்ப ஆரம்பித்ததனுடைய 76 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அவர் தான் சிஎம் கேண்டிடேட். இப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்கொண்டான்.
அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ டிடிவி தினகரனோ அவர் அருகில் கூட நெருங்க முடியல. இது நீங்கள் வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டியலுக்காக ஒரு கூட்டம் நடத்தி திமுகவை எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி, மத்திய அரசுக்கு 4 எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி, நீங்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தன்னுடைய தலைமையின் கீழ் வைத்து கொள்வதற்கான ஒரு சம்பிரதாய பொதுக்குழு உறுப்பினர். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் டிவிஎன் சேனல் நேயர்களுக்காக ரொம்ப நேரம் உங்களுடைய பொன்னான டயத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சார். நன்றி, வணக்கம்.